இந்த லீவ் விட்டாலுங்க வீட்டில் சும்மா இருக்கிறதுல எனக்கு பன்னு வேணும், வெண்ணெய் வேணும், பேக்கரி திறந்தா போதுங்கிற மாதிரி பீஸா வேணும், அது வேணும், இது வேணும் ஃபோனில் பார்த்துட்டு கலராக கேட்குறது. அதுவும் கரெக்டாக இந்த பொழுதோட நேரத்தில் வேலை செய்கிற நேரத்துலேயே தான் கேட்குது. அப்படி இப்படின்னு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம வேலையை பாலெல்லாம் பேசி முடித்தா 6 மணிக்கு மேலே ஆடு சேல்ஸுக்கு கேட்டு வந்திருந்தாங்க. ஒரு 25 கிலோ வெயிட் வர மாதிரி கேட்டிருந்தாங்க. நாமளும் ஒரு 2-3 ஆடு பிடிச்சி வெயிட் போட்டு பார்த்தோம். இந்த ஆடு விற்கும்போது மாடு விற்கும்போது மட்டும் நாம் சொல்கிற ரேட்டு கட்டுப்படியே ஆகிறது இல்லைங்க. நாம் ஒரு ரேட்டு சொன்னால் அவங்க ஒரு ரேட்டு கேட்குறது. நாங்கள் 450 ரூபா சொன்னோம், அவங்க அப்படி இப்படின்னு பேசி 430 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க. பொழுது போயிடுச்சு, இன்றைக்கி பிடிக்க வேணாம்னா நாங்கள் நாளைக்கு பிடிச்சிக்கிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் மட்டும் கையில் கொடுத்துட்டு நாளைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அடையாளத்துக்கு அந்த ஆட்டு கழுத்தில் டேக் கட்டி விட்டு போயிட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி இருந்தால் உங்கள் ஊர்லலாம் ஆடு கிலோ என்ன ரேட்டு போகுதுன்னு மறக்காமல் முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.